தமிழகத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு இருக்க இருக்க ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் பாலியல் சீண்டல்கள், பெண்களை கெடுத்து குட்டி சோறாகிறது, இப்படிப்பட்ட விஷயங்களில் யார் ஈடுபட்டாலும் அவங்க மிகப்பெரிய சமூக விரோதிகள் தான். ஆனால் இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் இந்த செயல் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய கும்பல், ஒரு பெரிய செயின் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. டெய்லி வர்ற நியூஸில் பார்க்கும்போது புதியதாக அரசு அமைத்த கட்சிக்காரங்க இந்த விஷயங்களில் ரொம்ப அதிகமாக ஈடுபடுறாங்க. இப்போ ஸ்ரீவைகுண்டமாக இருக்கட்டும், ஆலந்தூராக இருக்கட்டும், சேலம் மணிகண்டனாக இருக்கட்டும், தொடர்ந்து பெண்களை மிகப்பெரிய அளவில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கட்டும், அவங்க கட்சிக்காரங்க பெண்களுக்கு அவங்க கட்சிக்காரர்களால் பாதுகாப்பு இல்லை. இது நம்ம சொல்லலை, நம்ம எது எடுத்தாலும் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களேன்னா குற்றச்சாட்டு அப்படின்னு ஆதாரத்தோடு தான் சொல்கிறோம். இப்போ நம்ம தாவேக்கார மாதிரி ஆதாரமற்ற வீடியோக்களை நம்ம போடுறது இல்லை. ஏதாவது ஒன்று பேசுகிறோம், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் பேசணுன்னா அதற்கு ஆதாரம் இல்லாமல் பேசுகிறதே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச தம்பி கூட ஒருத்தன் திடீர்னு வீடியோ போட்டிருக்கிறான். திமுக காரங்க ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பண்ணணும், விஜயை ஆட்சி செய்ய விடாமல் தடுக்கிறதுக்காக அவங்க என்னென்ன இல்லாத பொருளெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டான். பார்த்தேன். சரி, அவன் சின்ன பையன், அவனுக்கு போய் நான் அவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்லணுமான்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அமைதியாகிட்டேன். அதாவது ஆதாரம் இல்லாமல் எந்த வீடியோவோ ஆடியோவோ ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னா எனக்கு வேலை வெட்டி இல்லாமலாம் இல்லை, 1008 வேலை இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியால் மக்கள் பாதிக்கப்பட்டால் அதை மக்களுக்கு எடுத்து சொல்கிற கடமை எனக்கு இருக்குது. நான் இந்த 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 மண்ணில் பிறந்திருக்கிறேன்ல, என்னுடைய மக்களுக்கு, இந்த தமிழக மக்களுக்கு என்னுடைய கடமையை நான் செய்யணும்ல. அதுக்காக தான் அந்த வீடியோவிலேயே எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும், இல்லை எனக்கு பணம் வேணும் அப்படிலாம் கிடையாது. என்னுடைய கடமை. நான் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறேன். இந்த மண்ணில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படும் போது பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் கேள்வி கேட்பேன். அது கட்சி சார்பாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, கேள்வி கேட்பேன். அப்போது தமிழ்நாடு முழுவதும் தாவேக்காரர்கள் போலீஸாரால் கைது செய்யப்படுறாங்க. கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களே பெண்களை ஆபாசமாக திட்டுறாங்க. ரூம் எடுத்துகிட்டு போய் அவங்க மட்டும் அந்த பெண்களை கெடுத்து குட்டி சோறாக்கினது இல்லாமல் தன் நண்பர்களுக்கிட்டையும் நீங்கள் இதே நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு கொடுமைப்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் பெண்கள் மீது கை வைத்தால் அடுத்த நொட்டியே நடப்பதே வேற அப்படின்னு நம்ம வசனம் பேசின மாண்புமிகு சார் 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 ஜோசப் விஜய் சார், என்ன சார் பண்ணுறீங்க? பெண்கள்லாம் வேறு யாரும் இல்லை, உங்கள் கட்சிக்காரனே படாத பாடுபடுத்துகிறான் எல்லா இடத்துலையும். நீங்கள் பேப்பர், அவருக்கு வேறு பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா இன்னும் தெரிலையே சார். தயவு செஞ்சு எல்லா பேப்பர் பாருங்கள் சார். அதான் நீங்கள் தான் காலையில் 9 மணிக்குள்ள 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிறீங்களா சார், அங்கே என்ன சார் பண்ணுறீங்க? ஒரு பெரிய டிவி மாட்டி கலைஞர் செய்தி வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் உங்கள் அரசுக்கு நடக்கிற தப்பை சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம அரசுக்கு அகைன்ஸ்டாக அவங்க பேசுகிறாங்கன்னு டிவி சேனலே க்ளோஸ் பண்ணுறீங்களா? நம்புறதுக்கு 4 இருக்கிறது 64 போடுறீங்களா? வேறு எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? நாங்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் ஒரு விதத்தில் இது நாங்கள் உங்களுக்கு தெரியாமல் நல்லது செய்கிறோம். நடக்கிற தப்பை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரோம். உங்கள் கட்சிக்கார தற்கூரிஸ் பண்ணுற அநியாயத்தை, அக்கிரமத்தை உங்கள் நாலேஜுக்கு கொண்டு வரோம். அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிரும். ஆனால் நல்ல பேர் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு உங்கள் நாலேஜுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மூச்சை பிடிச்சி கத்திக்கிட்டு கிடக்குறோம். நீங்கள் என்னடானா ஏதோ ஊரில் சொல்லுவாங்க, செவ்வடங்காத்தில் சங்கூதுன கதையா? எங்கட மூகாம்பிகை கோயிலுக்கு போனால் வெள்ளியில் அதை கொடுத்தேன், தங்கத்தில் ஏதோ கொடுத்தேன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிச்சிட்ருக்குறீங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் டெல்லிக்கும் மூகாம்பியை பார்க்க போகிறதுக்காட்டிங்க 30 பெண்களை கெடுத்து குட்டி சோறு ஆக்கிறானுங்க போல உங்கள் கட்சிக்காரங்க.
இதுக்கப்புறம் இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா இப்போ எப்படி மக்கள் வந்து தன்னெழுச்சியாக கரண்ட் இல்லைன்னு சொல்லி போராடுறாங்க, அது மாதிரி பெண்களை காப்பாற்றுங்கன்னு பெண்களே போராடுற கண்டிஷன் தமிழ்நாட்டில் வந்தாலும் வந்துடும், பார்த்துக்கோங்க. வெகு விரைவில் இதை சரி பண்ணுங்கள் சார். இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க சார். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எதை வேணாலும் பொறுத்துக்கலாம். எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க சார், குழந்தைங்க வச்சுருக்குறோம் சார். பயமாக இருக்குது சார் இங்கே நடக்கிறத பார்த்தா. எப்போ தாவேக்காரன் என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது, அப்படி பயமாக இருக்குது. முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களை ஒழுக்கமாக இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இவனால் இருக்கிற எல்லா பேரும் கெட்டு குட்டி சோறாக போயிடும். ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது, இதில் இது ரொம்ப நல்ல பேராக ஆகிடும். இல்லை தமிழக வெற்றி கழகமா அல்லது தமிழக கற்பழிப்பு கழகமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் கேட்குறாங்க சார். பார்த்துக்கோங்க சார், பதில் சொல்லுங்கள் சார்.